வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈரான் பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ஈரானில் ஆரம்பித்த பசாரி ப்ரொட்டஸ்ட், அதாவது வணிகர்களுடைய போராட்டம் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிருந்து ஏற்கனவே 2 அப்டேட் கொடுத்துருந்தோம், மறக்காமல் பாருங்கள். இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் எடுத்தோம்னா ஜனவரி 10 இந்த தேதி வரைக்கும் நம்ம பண்ணக்கூடிய டீட்டெயில் ரிசர்ச்சில் கிடைக்கிறது என்னென்னா 512 இடங்களில் இந்த ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது பரவி இருக்குது. 180 நகரங்கள், 31 மாநிலங்கள், கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே இங்கே ஒரு மேசிவ் மொபிலைசேஷன், மிகப்பெரிய போராட்டம் நடக்கிறத பார்க்க முடியுது. இப்போது ஒரு யூஎஸ் பேஸ்டு ஹியூமன் ரைட்ஸ் நியூஸ் ஏஜென்சி இவங்க கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 79 நடந்த அந்த ரெவல்யூஷன், ஆட்சி மாற்றம், அதை விட அதிகமாக ஈரானுடைய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் அப்படின்றது இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அதாவது ஸ்கேல் ஆஃப் ப்ரொட்டஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போது இவங்களுடைய சுப்ரீம் லீடர், ஒரு தேர்ந்த அரசியல்வாதி அயத்துல்லா அலி கமேனி அவர்கள் ஜனவரி 9 முதல் முறையாக ஒரு பப்ளிக் அட்ரஸ், ஒரு மக்களுக்கு ஒரு இதை கொடுக்குறாரு. அதில் போராட்டம் அப்படின்றது அமெரிக்காவுடைய தூண்டுதல் நடக்குது. ஸோ இப்போது அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம ஒன்று ஒன்றா டீகோட் பண்ணுவோம். ஐ கால் ஆன் த யூஎஸ் பிரசிடென்ட் டு ஃபோக்கஸ் ஆன் இஸ் கண்ட்ரிஸ் ப்ராப்ளம். ஸோ கிளியர் கட்டாக இங்கே நடக்கிறது எல்லாமே அமெரிக்கா தான் செய்யுது. ட்ரம்ப்புக்கு உள்நாட்டு வேலையை நீ பாரு, என் நாட்டு வேலையை விடு, த அரகன் ட்ரம்ப் வில் பி ஓவர் த்ரோன். ஸோ இதை அவர் அமெரிக்காவுக்கு அனுப்புகிறார். உங்ககிட்ட ஒரு சர்வாதிகாரிக்கிறாங்க, நீ முதல்ல இவனை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்ட்டு. இது மோர் அவங்களுடைய ஈரானுடைய டொமஸ்டிக் ஆடியன்ஸுக்கு அவங்க சப்போர்ட்டர்ஸ், அதாவது அயத்துல்லா அலி கமேனியோடைய மிக முக்கியமான அமைப்பு ஐஆர்ஜிசியில் இருக்கக்கூடியவங்க நாளைக்கு பயந்து போயோ இல்லை மனம் மாறியோ போராட்டக்காரர்களோட சேர்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு இவர் கொடுக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ். ஆஸ் அ லீடர் நான் நேரடியாக ட்ரம்ப்பை எதிர்க்கிறேன்ட்டு. த அமெரிக்கன்ஸ் ஹாவ் த பிளட் ஆஃப் thousands ஆஃப் Iranians on their hands and we will get back to it. ஆயிரக்கணக்கான ஈரானியர்களுடைய ரத்தம் தோய்ந்த கை தான் அமெரிக்காவுடைய கை அப்படின்ற போது, அமெரிக்கா தான் இத்தனை ஆயிரம் ஈரானியர்களை கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிரியை மீண்டும் ஃபிக்ஸ் பண்ணி, அமெரிக்காவை ஃபிக்ஸ் பண்ணி தன்னுடைய மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். த நேஷன் ஆஃப் ஈரான் வுட் நெவர் டாலரேட் கொலாபரேஷன் வித் ஃபாரின் கண்ட்ரீஸ். இது நேஷ்னல் ப்ரைடு. ஈரான் மிச்ச மிடில் ஈஸ்ட் நாடுகள் மாதிரி ஒரு ட்ரைபல் சொசைட்டி கிடையாது. இதுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது, ஒரு பெரிய பெர்ஷிய கலாச்சாரம், சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த நேஷ்னல் ப்ரைடை அவர் மீண்டும் ரீஇன்ஸ்டிகேட் பண்ணுறாரு. The Republic will not back down in the face of those looking to destroy us. இது நேரடி எச்சரிக்கை. யாராக இருந்தாலும் எங்களுடைய அரசாங்கம் எங்களை எதிர்த்து நிற்கலாம், அவங்கக்கிட்ட பயப்படாது, நாங்கள் சரண்டர் ஆக மாட்டோம் அப்படின்ற போது, ஒரு பாக்ஸிங்கில் வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒருத்தன் அந்த வீரன் என்ன பஞ்ச் கொடுப்பானோ அதை தான் இப்போ கமேனி அவர்கள் இப்போ இது பண்ணியிருக்காரு. ஸோ இது கிளியர் கட்டாக அயத்துல்லா அலி அவர்களை ஒரு மத ரீதியாக, ஒரு மத குருவா, ஒரு ஷியா குருவா எல்லாம் பார்த்துருக்காங்க, ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டாக பேசுவாங்க. பட் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி, மெத்த படித்தவர். ஸோ இந்த இடத்துல அந்த பொலிட்டிக்கல் இதை கொண்டு வராரு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ஐஆர்ஜிசியோடைய ஸ்பெஷல் யூனிட்ஸ் இது நேரடியாக அயத்துல்லா அவர்களுடைய கமாண்டில் இருக்கிறது, அவங்கள டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ நிலைமை கை மீறுறது தெரியுது. பஷீத் மிலிஷியாவை மீண்டும் ஆக்டிவேட், அதாவது அவங்களோட ஊர்காவல் படையை மீண்டும் ரீஆர்கனைஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக புது தளபதிகளை போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெஹரானுக்குள்ளே எக்காரணத்துக்கு கொண்டும், தலைநகரத்துக்குள்ளே இந்த ப்ரொட்டஸ்ட் பெரிய லெவலில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிச்ச இடங்களில் கண்ட்ரோல் பண்ணிக்கலான்ட்டு இதை ரொம்ப இதுவாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 62 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இதில் 4 காவல்துறையினரும் உண்டு. ஆயிரக்கணக்கான பேர் காயமடைஞ்சிருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேர் கைதும் செய்யப்பட்டிருக்காங்க, டிடென்ஷன்லேயும் வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போது இவங்களுடைய ஜுடிஷியரி சீஃப், அதாவது தலைமை நீதிபதி, அவர் ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. கான்சிக்வன்சஸ் ஃபார் ப்ரொட்டஸ்டர்ஸ் வில் பி டிசிசிவ் மேக்ஸிமம் வித்தவுட் எனி லியன்சி. ஸோ அவங்க கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ப்ரொட்டஸ்டர்ஸுக்கெல்லாம் ஈவு இறக்கலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்ற போது மரண தண்டனையை கொடுத்து உங்களை நிறுத்துவோம், உங்களை தூக்கில் போடுவோம்ன்றது ஒரு நேரடி எச்சரிக்கை அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களுக்கு. இப்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாசிட்டிவான சைடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அதிபர், பிரசிடெண்ட். ஸோ பெஷ்கியான் அவர்களுக்கு ஒரு நல்ல இமேஜ் இருக்குது, ஒரு ரிஃபார்மிஸ்ட், சீர்திருத்தவாதி, ஒரு பழமைவாதி கிடையாது அப்படின்ற இமேஜ் இருக்குது. பட் அவருமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷனிங் பண்ணுறாரே தவிர அவருக்கு அயத்துல்லா கமேனிக்கு சார்பாக போகலை. ஏன்னா எங்கேயாவது சார்பாக போகிறோன்னு அவங்க மக்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா இந்த அரசாங்கம் கண்டிப்பாக விழுந்துடும். இப்போ பெஷ்கியானுடைய அவர்கள் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மோஸ்ட் ரிஸ்ட்ரைன்ட் பை செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், தேவையில்லாமல் ஃபோர்ஸை பிரயோகிக்காதீங்க, மேக்சிமம் இங்கே போராட்டக்காரர்களை
தடியடி நடத்தாமல் அவங்க மேலே ஃபோர்ஸ் யூஸ் பண்ணாமல் ஆதரிங்க அப்படின்ற போது அதே மாதிரி என்ன சொல்கிறாரு, ஹீட் லெஜிட்டிமேட் டிமாண்ட்ஸ், அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நம்ம கேட்டு சரி செய்வோம். இப்போது அயத்துல்லா அவர்கள் அமெரிக்காவை எதிர்த்து போராட்டக்காரர்களுக்கு வந்து கடுமையான எச்சரிக்கை கொடுத்து இந்த ஆட்சி மாற விட மாட்டேன், நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அவரால் நியமிக்கப்பட்ட அதிபர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மருந்துக்கு காயம் போட்டார். ஸோ ஒரு கிளாசிக்கல் பொலிட்டிக்கல் இதை வந்து ப்ளே வந்து அவங்க பண்ணுறாங்க. ஈரானியன் சொசைட்டி அடிப்படையாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடான மக்கள், படித்தவர்கள், கலாச்சாரம் உள்ளவர்கள். ஈரானுடைய அந்த பிம்பம் அப்படின்றது வெஸ்டர்ன் மீடியாவில் ரொம்ப வேறு மாதிரி இது கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஈரானியர்கள் சமீபத்தில் நான் ஒரு கான்ஃபரன்ஸை சந்தித்தேன். ஒரு ஈரானிய பெண் நம்மளுடைய இந்தியருடைய திருமணம் செஞ்சுட்டு அவங்க இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க பேசும்போது அவங்களுடைய ஜியோ பொலிட்டிக்கல் நாலேஜ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஒரு 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 கலாச்சாரம் இருக்குது அவங்களுக்கு, ஒரு 5000 விட கலாச்சாரம் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த ப்ரொட்டஸ்டில் இதை காப்பாற்றக்கூடிய யாராவது ஒருத்தர் இருக்காங்க இந்த ஆட்சியை அப்படின்னா அது அவங்களுடைய அதிபர் பெஷ்கியான் மட்டும்தான். இப்போது காம்ப்ரஹென்சிவாக 1% இடத்த தவிர மிச்சம் எல்லா இடத்துலையுமே இன்டர்நெட்டை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. 97% இன்டர்நெட் அப்படின்றது பிளாக் ஆகிருக்கு. மொபைல் நெட்ஒர்க்கோடைய அந்த ஆண்டனாஸ், பெரிய பெரிய டவர்ஸை வந்து டீஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. போராட்டக்காரர்களோட சிம் கார்டை வந்து டீஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 36 மணி நேரம் இந்த இது நடக்குது. பட் இது எல்லாமே நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே இன்டர்நெட் மீண்டும் செயல்பட்டு அங்கே இருக்கக்கூடிய கலவரம் நடக்கக்கூடிய இடங்கள், இவங்க அத்துமீறக்கூடிய இடங்களோட வீடியோஸ்லாம் இந்தியாவுக்கு எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, வெளியில உலகத்துக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் எலான் மஸ்க் வராது. ஸ்டார்லிங்கோட சேட்டலைட்ஸ் அங்கே ஈரான் மேலே இருக்குது. அந்த சேட்டலைட்ஸில் அந்த ரிசீவர் யூனிட்ஸை, ஆயிரக்கணக்கான யூனிட்ஸை இந்த போராட்டத்துக்கு முன்னாடியே அமெரிக்க உளவுத்துறை, மொசாடெல்லாம் உள்ளே கொண்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களால இன்டர்நெட்டை கட் டவுன் பண்ண முடியுமே தவிர ஸ்டார்லிங்க்லேருந்து வரக்கூடிய சேட்டலைட் இன்டர்நெட்டை கட் டவுன் பண்ண முடியாது. ஸ்டார்லிங்க் எவ்வளோ பெரிய ஒரு டூல் அமெரிக்காவுக்கு, ஒரு வெப்பன் அப்படின்றது இப்போ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். நம்ம சமீபத்தில் பங்களாதேஷில் பார்த்தோம், ஒரு கலவரத்தப்போ ஒரு லோக்கலாக அவங்க இன்டர்நெட் சேவையை நிறுத்தும்போது ஸ்டார்லிங்கோடைய அந்த ரிசீவர் யூனிட்டை முதுகில் பேக்கில் மாட்டிக்கிட்டு இன்டர்நெட் சர்வீஸை அவங்க ப்ரொவைட் பண்ண போராட்டக்காரர்கள் ப்ரொவைட் பண்ணாங்க. இந்தியா இந்த இடத்துல ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்ஸ்டிகேட்டட் ப்ரொட்டஸ்ட், ஆர்கானிக் ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது வேறு. மக்கள் பிரச்சனைக்கு தெருவில் வந்து போராடுறாங்கன்னா அது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கூட இருக்கணும். ஆனால் இன்ஸ்டிகேட் பண்ணி வெளியிலேருந்து வரக்கூடிய ப்ரொட்டஸ்ட்டில் நாளைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது அப்படின்னா இன்டர்நெட்டை சில டைம் கட் ஆஃப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் அந்த நேரத்தில் ஸ்டார்லிங்க் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆக தான் போகுது. இது எப்படி இவங்க பார்க்குறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஸ்டார்லிங்க் ஏற்கனவே நம்ம இந்தியாவில் அலோவ் பண்ணிட்டோம். வெனிசுலாலையும் இதே தான் நடந்துச்சு. பல இடங்களில் சமீபத்தில் ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா இதை பற்றி நம்ம டீம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு டீட்டெயில் வீடியோ போடுவோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட்டோடைய கனெக்டிவிட்டி அப்படின்றது ஈரான்னு ஒன்று நீங்கள் துபாய் வழியாக போகலாம், இல்லை துருக்கி வழியாக போகலாம். இப்போது இந்த பிளாக் அவுட் சிஸ்டம் எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னா கிளியர் கட்டாக ஸ்டார்லிங்கால் பைபாஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஃப்ளைட்ஸு, வெளியிலேருந்து உள்ளே போகக்கூடிய ஃப்ளைட்ஸு, குறிப்பாக துருக்கி, அங்காரா மற்றும் துபாயிலேருந்து, அபுதாபியிலேருந்து ஃப்ளைட்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இந்த நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு லெவலில் இருந்தாலும் ஒரு தனிநபருடைய நிறுவனம், எலான் மஸ்கோடைய ஒரு நிறுவனம் ஒரு நாட்டையே ஆட்டி படைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இருக்குது அப்படின்ற போது டெக்னாலஜி லீடர்ஷிப் இந்தியாவுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ நம்ம வந்து ஒரு சேட்டலைட்டாக இங்கே இஸ்ரோ ஏவிட்டு இருக்கும்போது ஒரு தனியார் நிறுவனத்தை உண்டு பண்ணி சேட்டலைட் தொழில்நுட்பத்துக்கு என்னன்னே தெரியாமல், ராக்கெட் தொழில்நுட்பம் என்னன்னே தெரியாமல் ஒரு தொழிலதிபர் முதலீடு செஞ்சு இன்றைக்கி ஒரு தனி சாம்ராஜ்யத்தை கட்டி அமைக்கிறார் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் டெக்னாலஜி லீடர்ஷிப் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இங்கே கிளியர் கட்டாக பார்க்கணும். ஏன்னா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய எல்லா மெக்கானிசமே ஃபெயில் ஆயிரும் இந்த இடத்துல இந்த மாதிரியான த்ரெட்டை நம்ம அலோவ் பண்ணோம்னா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அன்சென்சார்ட் நெட்வொர்க், இந்த கண்டென்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணலாமா, அந்த வந்து இப்போ இன்டர்நெட்டில் இந்த சைட்டை ஓப்பன் பண்ணலாமா வேணாமா, எல்லாமே ஸ்டார்லிங்கோட கையில் தான் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த பண்ணுறாங்க. இப்போ எலான் மஸ்கோடைய பைஅவுட் நம்ம பிளேலிஸ்ட்டில் ஒன் ஆஃப் த இது அப்போ நிறைய பேருக்கு அதில் மாற்றுக்கிறது நிறையா இருந்துச்சு. எலான் மஸ்க் ஏன் எக்ஸ் நிறுவனத்தை வாங்கினார், எலான் மஸ்க் ஈகோ பிடிச்சா ஆள், எக்ஸை வாங்கி லாபம் நஷ்டமடைய போகிறாரு, திவாலாக போகிறாருன்ட்டு. இப்போ இருக்கக்கூடிய இதை பாருங்கள். நீங்கள் எக்ஸ் தளத்தில் போய் ஒரு எமோஜி எடுத்தீங்க அப்படின்னா இந்தியான்னு டைப் பண்ணிங்கன்னா இந்திய கொடி வரும். இப்போ ஈரான்னு டைப் பண்ணிங்கன்னா ஈரானோட கொடி வரும். இப்போ அந்த ஈரானோட கொடியவே மாற்றி
இவங்க ஈரானுடைய பழைய கொடி 1970களில் இருந்த அந்த கொடி ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு சைடு சிங்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் சூரியன் இருக்கும், அந்த கொடியை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இன்னொரு ஒரு தனி நபர், பட் அவங்க அமெரிக்காவோட ஆணையில் தான் அவர் செயல்படுறது வேறு விஷயம். பட் அமெரிக்காவோடைய டெக்னாலஜிக்கல் லீடர்ஷிப் எந்த அளவுக்கு கை கொடுக்குது அப்படின்ற பாருங்கள். அவங்க உலகத்தை எப்படி கைக்குள்ளே வச்சுருக்காங்கன்றதை நம்ம பார்த்து கற்றுக்கணும். இப்போ அந்த எமோஜியை மாற்றினதுனால என்ன ஆகும் அப்படின்னா, சைக்காலஜிக்கலாக அந்த போராட்டக்காரர்களுக்கு, அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக பதிவு போடுறவங்களுக்கு, வெளியில் இருக்கக்கூடிய ஈரானியர்களுக்கு அந்த பழைய ஷாவோடைய அரசாங்கம் அப்படின்றது அந்த கொடி மீண்டும் வந்துருச்சு. இப்போ இருக்கக்கூடிய கொடி ஹயத்துல்லா அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாமிய கொடி. அதை எடுத்துகிட்டு இதை கொண்டு வரும் பொழுது கிளியர் கட்டாக இவங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் பூஸ்ட் அப்படின்னு கிடைக்குது. ஒரு நாட்டோடைய கொடியவே ஒரு தனிநபர் மாற்ற முடியும் அப்படின்ற இன்னொரு எக்ஸாம்பிளையுமே பார்க்குறோம் இங்கே. ஸோ நாளைக்கு இவங்க யாருக்கு எதிராக வேணாலும் ஒரு கொடியை மாற்றலாம், இல்லை பிரிவினை பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு அந்த கொடியை ரெகக்னைஸ் பண்ணலாம் அப்படின்ற போது இந்த லயன் அண்ட் சன் ஃப்ளாக் அப்படின்றது ப்ரீ ரெவல்யூஷன் பீரியட் 1979க்கு முன்னாடி இருந்த பீரியடை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போது இருக்கக்கூடிய அப்போஷன் மூமெண்ட்டு பெஹ்லாவியாக இருக்கட்டும், அந்த ஷாவோடைய வாரிசு இப்போ அவர் திரும்ப ஈரான் வருவேன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அவர் வெளியில் நாடு கடத்தப்பட்டு வெளியில் இருக்கார். இப்போ இது எல்லாமே கிளியர் கட்டாக பழைய இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்ற போது, பழைய இடத்துல ஈரான் ஒரு ஃப்ரீ சொசைட்டியாக இருந்தாங்க, அவங்க ஒரு மாடர்ன் சொசைட்டியாக இருந்தாங்க, ஒரு ஐரோப்பாவோட கல்ச்சரில் இருந்தாங்க அப்படின்ற போது அந்த சுதந்திரத்தை நோக்கி கொண்டு போகிறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை தான் இது. இப்போ இந்த இடத்துல இவங்களுடைய கொடிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியர் கட்டான ஒரு மாற்றத்தை இவங்க பார்க்குறாங்க மக்களும். இப்போ இவங்களுடைய க்ரௌன் பிரின்ஸ் பெஹ்லாவி இப்போ வெளியில் இருக்கார், அவரும் மீண்டும் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போது ஒரு லீடர்ஷிப்புமே கிடைக்குது. இப்போ பெஹ்லாவியை அமெரிக்கா என்டார்ஸ் பண்ணுறாங்களா இல்லையா, அது வேறு விஷயம். ஆனால் போராட்டக்காரர்களுக்கு ஒரு ஃபேஸ், ஒரு தலைமை அப்படின்றது வேணும். இப்போ அதுவும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்றதை பார்த்தோம். இப்போது இவர் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லும்போது களத்தில் நான் நிற்கிறேன். போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், நீங்கள் களத்தில் நிற்காமல் மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்கன்ட்டு. ஸோ நான் களத்தில் நிற்கிறேன் அப்படின்றதுக்கான கிளியர் இண்டிகேஷனே அவர் கொடுத்துட்டாரு. நிச்சயமாக இப்போ அந்த எஸ்கலேஷனில் பார்த்தீங்கன்னா, அவர் கோல் இஸ் நோ லாங்கர் மியர்லி டு கம் டு த ஸ்ட்ரீட்ஸ், த கோல் இஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் சீசிங் த சென்டர் ஆஃப் சிட்டிஸ் அண்ட் ஹோல்டிங் தம். தெருவில் போராடுறது கிடையாது, நகரங்களை கைப்பற்றணும். ரொம்ப தெளிவான இது. இப்போது பாகிஸ்தானுடைய ரோல் உள்ள வருது. பாகிஸ்தானுடைய ரோல் என்னென்னா, ஒரு அன்ஐடென்டிஃபைடு ஒரு கார்கோ பாகிஸ்தானுக்குள்ளே வருது. அது எங்கேருந்து வருதுன்றதை நீங்களே யூகிச்சிக்கங்க. இதில் ஸ்மால் ஆர்ம்ஸ் இருக்குது, சின்ன ரக கை துப்பாக்கிகள், அதாவது பொதுமக்கள் ஆயுத பயிற்சி இல்லாதவங்களே யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான பேட்டன்ஸ், இது எல்லாமே வருது. ஒரு பெரிய கன்சைன்மெண்ட் வருது. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி அனலிஸ்ட் சொல்கிறாங்க, இது சம்மந்தப்பட்ட செக்யூரிட்டி அனலிஸ்ட் சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தானுடைய அசிமுனிருக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் இவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய ஆர்ம்ஸை கொண்டு ஈரானுடைய பார்டர் ஓப்பனாக இருக்கும். பாகிஸ்தான் ஈரான் பார்டர் எல்லாமே க்ளோஸாக கிடையாது. அந்த இடத்துல இந்த ஆயுதங்களை புஷ் பண்ணும் பொழுது நாளைக்கு பொதுமக்கள் கையில், ஒரு பக்கம் காவல்துறை ஈரானுடைய IRGC நிற்குது, இந்த பக்கம் பொதுமக்கள் இருக்காங்கன்னா, பொதுமக்கள் எங்கே பயப்படுறாங்க? ஒரு படைக்கிட்ட துப்பாக்கி இருக்குது, கண்ணீர் புகை குண்டு இருக்குது, எல்லாமே இருக்குது, ரியாட் கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்குது. இந்த பக்கம் துப்பாக்கி வந்துருச்சுன்னா அவங்க காவல்துறையை சுட்டு கொள்ள முடியும், என்ன வேணால் பண்ண முடியும். ஒரு சிவில் அன்ரெஸ்ட்டை உருவாக்குறதுக்கு ஆயுதங்கள் தேவை. ஈரானில் பர்சனல் ஆயுதங்களை நீங்கள் வச்சுக்க முடியாது. ஸோ அந்த ஆயுதங்களை பாகிஸ்தான் மூலிமா கொண்டு வராங்க. பெஹ்லாவியோட 2வது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மூவ் டுவர்ட்ஸ் அ சென்ட்ரல் பார்ட் ஆஃப் சிட்டிஸ் ஃப்ரம் ஆஸ் மெனி டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் ஆஸ் பாசிபிள் அண்ட் மெர் செப்பரேட் க்ரௌட் டு. தனித்தனியாக போராடாதீங்க, எல்லாத்தையும் நகரங்களை நோக்கி கொண்டு வாங்க. ஏன்னா நகரங்களை கைப்பற்றிட்டா முடிஞ்சிச்சு. தலைநகரம் வீழ்ந்ததுன்னா அந்த நாட்டில் ஆட்சி மாற்றம் அப்படின்றது நிச்சயமாக நடக்கும். டெல்லியில் நடந்த பல ப்ரொட்டஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா தலைநகரத்தை நோக்கி மீண்டும் மீண்டும் வரதுக்கான காரணம் அப்படின்றது இதுதான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த மொமெண்ட் டு ரிமைன் இன் த ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் செக்யூர் த நெசசரி ப்ரொவிஷன். சாப்பாடு உணவெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த போராட்டம் அப்படின்றது ஜஸ்ட்டு போராட்டம் நடந்து முடிக்க போகிறது கிடையாது, நம்ம இதை கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இப்போது இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ பயங்கர வைரல் ஆகுது. இந்த ஃபோட்டோ என்னென்னா, 2022 நடந்த அந்த போராட்டம் அப்படின்றது பெண்கள் சம்மந்தப்பட்டது. பெண்கள் ஹிஜாப் அணிய மாட்டோம்னு சொல்லி எதிர்த்து நின்னது. அப்போ ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. இந்த போராட்டத்தில் ஒரு ஈரானிய பெண் ஒரு சிகரெட் லைட்டரை எடுத்துகிட்டு சிகரெட்டை பற்ற வைக்கிறாங்க. அதை பற்ற வைக்கக்கூடிய அந்த இதில் பார்த்தீங்கன்னா அயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய அந்த ஃபோட்டோ இருக்குது. ஸோ இப்போ பெண்களும் மொபிலைஸ் ஆகுறாங்க. ஸோ இப்போ இது வெறும் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு ஏதாவது காரணம் வேணும் இல்லைங்களா, ஏதாவது இருக்கணும். இப்போ ஆட்சி மாற்றத்துக்கு கடுமையான காரணம். 15 லட்சம் ரூபாய் ஈரானிய ரூபிள் கொடுத்தீங்கன்னா $1 கிடைக்குது. 15 லட்சம் ரூபாய் ஈரானிய டாலர் கொடுத்தீங்கன்னா 90 ரூபாய் இந்திய மதிப்பு கிடைக்கும். விலைவாசி ஏற்றம்,
மக்களுக்கு இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பின்மை, கடுமையான சாங்ஷன்ஸ், நாடு தோத்துக்கிட்டு இருக்கு, ப்ரையாரிட்டிஸ் நீங்கள் தப்பாக இருக்கீங்க, ஒரு இஸ்லாமிக் ரெஜிம், இதெல்லாம் அடிப்படையாக இருக்கும் பொழுது இப்போ இந்த பெண்கள் ஆங்கிளையும் அழகாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு ஃபோட்டோ வைரல் மொமெண்ட்டாக உருவாக்கி இந்த வைரல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் பார்த்தீங்கன்னா இப்போ ஈரானுக்கு எதிராக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி அப்படின்றது நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு 3, 4, 6 மாத காலம் தாக்கு பிடிக்கலாம் அப்படின்ற இதிலிருந்து இந்த கணிப்பு கொஞ்சம் மாறுது. இப்போது இது விழுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக தெரியுது. ட்ரம்ப்போட நேரடி எச்சரிக்கையுமே இருக்குது, போராட்டக்காரர்களை நீங்கள் வந்து கட்டுப்படுத்தக்கூடாது, அவங்க மேலே வன்முறை கூடாதுன்னு சொல்லிட்டு. ஈரானுடைய ஆட்சி வீழ்ந்தது அப்படின்னா டீடெயில்